உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். சொல்லவா? விஷயத்தை மட்டும் வாங்கிக்கோங்க, ஆனால் சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த முறை நான் ஏமாறுற மாதிரி இல்லைடா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் அந்த மேட்டரை ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்பவா போகிறீங்க? எப்படியா இருந்தாலும் நான் அதை சொல்லத்தான் போகிறேன். கழுதையை கொஞ்சம் தட்டி விட்டு போங்களேன், கடந்து திட்டி தீக்குறாங்க சார். எப்பா பண்ணாதவங்க மட்டும் பண்ணுங்கப்பா. உணர்ச்சி வயப்பட்டு ஆல்ரெடி பண்ணவே இன்னொரு தடவை அமுக்கி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. அப்புறம் அதுக்கும் சேர்த்து நான் தான் திட்டு வாங்கலாம். சொல்லிடவா? நிதிஷ்குமாரும் நாயுடும் இந்திய கூட்டணிக்கு ஆதரவு இல்லையா? இந்திய கூட்டணி தான் நிதிஷுக்கும் நாயுடுக்கு ஆதரவா? எப்படி இருக்கு? இன்னொன்னா சொல்கிறேன், இது புதுசாவில் இருக்குன்னு கேட்காதீங்க, இதுதான் உண்மையும் கூட. அந்த 28 பேருக்கு 236 பேர் ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களாம். எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு இந்த 2 கட்சியை எவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த நிதிஷும் நாயுடுவும், என்டிஏக்கு தான் நாங்கள் ஆதரவு அளிப்போம் அப்படின்னு தலைகீழாக குதிச்சாங்கல்ல. நீங்கள் மட்டும் தான் தலைகீழாக குதிப்பியா? இப்போ நான் டபுள் பெல்ட்டி அடித்து தலைகீழாக குதிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதை இந்தியா கூட்டணி கேட்டது நாட்டை ஆள்றதுக்கான ஆதரவு. ஆனால் இப்போ இந்திய கூட்டணி கொடுக்கறது நாடாளுமன்றத்தை ஆள்றதுக்கான ஆதரவு. இத்தாலிக்கு இன்ப சுற்றுலா போயிருக்க எங்கள் ஐயா தலையில இப்படியா இடியே இறக்குவிய? அங்கே உட்காந்து ஐயா என்னதான் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ நாடாளுமன்றத்தில் அவங்களோட வாய்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி. நாட்டோட கற்பை மட்டும் இல்லை, நாடாளுமன்ற கற்பையும் நீங்க தான் காப்பாற்றணும் நாயுடு. ஐயோ நிதிஷ், உங்களை விட்டு எனக்கு வச்சுக்காதீங்க, அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது நாட்டையும் நாடாளுமன்றத்தையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒரு ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்துருக்கான் இந்திய கூட்டணி. அதுலேயும் ஆட் ஆனால் இன்னும் சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெறும் 28 பேர் தான் இருக்கா, எப்படா இவங்களை எதிர்த்து நிற்கிறதுன்னு சொல்லி நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு பின்னாடி உங்களை பாதுகாக்கிறதுக்கு, உங்களை வலுப்படுத்துறதுக்கு 236 பேர் எங்ககிட்ட இருக்காங்க. நீங்கள் எப்படியாவது அவங்களை அடித்து பிடிச்சி அந்த காரியத்தை சாதிச்சுக்குங்க. வெறும் நாட்டை காப்பாற்றுறதுக்கு, நாடாளுமன்றம் காப்பாற்றுறதுக்கு மட்டும் கிடையாது. நாயுடு, உன் பின்னாடி இருக்காங்க இல்லையா அந்த 16 பேர், நிதிஷ் உன் பின்னாடி இருக்காங்க இல்லையா அந்த 12 பேர், அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காகவும் திடீர்னு ஒரு நாள் அவங்க இஷ்டத்துக்கு ஆட விட்டீங்கன்னு வைங்க, யாரையோ கொண்டாந்து உட்கார வச்சிங்கன்னு வைங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் திருப்பி பார்க்குறப்ப எங்கடா என் பக்கம் 16 பேர் இருந்தாங்க, அவர் பக்கம் 12 பேர் இருந்தாங்க, எவரையும் காணும் அப்படின்ற அளவுக்கு உங்களை தூக்கி கொண்டாந்து நடுத்தருவில் நிப்பாட்டிடுவாங்க. அவங்க ஹிஸ்டரி அப்படிப்பா, அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ல? ப்ரௌசிங்கை நோண்டி பார்த்தா இப்படித்தானே வந்து விழுகுது. ஏற்கனவே இவர் நாயுடு மட்டும் இல்லை, நிதிஷ் மட்டும் இல்லை, ஏக்நாத் சிண்டல் ஆரம்பித்து அஜித் பவார் ஆரம்பித்து நாங்கள் நினச்ச கேபினெட்டு எங்களுக்கு கிடைக்கல, கிடைச்ச கேபினெட்டு தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி அவங்க வருத்தத்தில் உட்காந்து. அஜித் பவாரெல்லாம் நான் வரவே இல்லை, அப்படி போய் நீ எனக்கு போகிற அந்த அந்த இந்த சில்ட்ர இதெல்லாம் வந்து எனக்கு வேண்டாம், நான் கேட்டதை நீ கொடுத்தீங்கன்னா நான் வர்றேன், இல்லாட்டி நான் வரல அப்படின்னு அவங்க அந்த பக்கம் வந்து பயங்கரமாக பாலிட்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இடையில சபாநாயகர், அந்த சபாநாயகரை ஆந்திராவை சேர்ந்த புரந்தேஸ்வரி அம்மா, அவங்க வந்து சபாநாயகராக வந்து நீ ஆந்திராவிலேருந்து தானே கேட்ட, நான் ஆந்திராவிலேருந்தே உனக்கு ஒரு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அந்த அம்மாவை செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்றாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு அவருக்கும் புரந்தேஸ்வரி 2 பேர் ரிலேஷன் தான். அவங்க 2 பேரும், இவங்க சந்திரபாபு நாயுடோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா, ஒய்ஃபோட தங்கச்சி தான் அவங்க, மச்சினிச்சி. அவங்க அந்த பக்கம் என்னப்பா யார் இருந்தால் என்ன, உங்கள் ஆளுகள் இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியில் இருந்தாலும் ஒரு ஆள் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அது நாயுடுக்கு நல்லதாக படலை. நான் சொல்கிற ஆளை கொஞ்சம் போடுங்க அப்படின்னு நாயுடுவும் இது வரைக்கும் எவ்வளவோ இழுத்து பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். இப்போது அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த விவகாரத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டார். 24ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ஓடும். அப்படி 24ஆம் தேதி ஆரம்பிக்கிறப்போ அங்கே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முதல் நாள் வேலை என்ன அப்படின்னா, சபாநாயகரை இவங்க வந்து தூக்கி கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. அதாவது இவரை நாங்கள் சபாநாயகராக போடலான்னு இருக்கோம், உங்களுடைய கருத்து யாருக்காவது ஆட்சேபனை இருக்கா? இந்த கல்யாணம் பண்ணுவாங்க இல்லை,
யாருக்காவது ஆட்சேபம் இருந்தால் இப்போயே கையை தூக்கிடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் யார் வந்து முந்திக்கிட்டுலாம் வரக்கூடாது, எங்களால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ அதே தான் அங்கேயும் பண்ணுவாங்க. ஒரு வேளை அவங்க அத்தனை பேரும் ஒரு மனசாக ஏற்றுக்கிட்டாங்க, நாடாளுமன்றத்தில் இருக்க அத்தனை பேரும் ஓகேப்பா எங்களுக்கு இவர் வந்து சரியாகப்படுது அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே. இல்லை அப்படின்னு எதிர்கட்சியில் அடம் பிடிச்சிச்சுன்னா 26ஆம் தேதி தேர்தல். அப்படி 26ஆம் தேதி தேர்தலாக இருக்கிற பட்சத்தில் எல்லாரும் இந்த சைட்லேருந்து ஒன்று நிப்பாட்டுவாங்க, அந்த சைட்லேருந்து ஒன்று நிப்பாட்டு. இன்னும் எத்தனை பேர் நிப்பாட்டுவாங்கலாம் தெரியாது, யார் யார் வேணால் நிற்கலாம், ஏன்னா எலெக்ஷன் தானே. ஆனால் அன்னைக்கு 26ஆம் தேதி அவங்க எலெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அன்னைக்கே வந்து இது ஓட்டையும் போட்டு அன்னைக்கே கவுண்டிங்கும் போட்டு அன்னைக்கு ஈவினிங்கே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு வைங்க, இவங்க தான் சபாநாயகர், அதிகமான லீடிங்கு. இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு வரும், ஏப்பா 240 பேர் இருக்காங்க, அவங்க ஆளுகளே 240 பேர் இருக்காங்க, பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு தானே போடுவாங்க. அங்கே தான் மாட்டிக்கிச்சு. இப்போ சொன்னோம் இல்லைங்களா, இப்போ 236 இங்கே இருக்குது. ஐயா நிதிஷும் ஐயா நாயுடுவும் ஒரு வேளை நம்ம நிற்க வைக்க மோஸ்ட்லி அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, தள்ள மாட்டாங்கன்னு வைங்களேன். ஒரு வேளை தள்ளப்பட்டால் இந்த பக்கம் இந்த 28 வரும். இந்த பக்கம் இந்த 28 மட்டும் வராது, கூடவே ஏக்நாத் சிண்டேயும் வருவாப்புல, அவர் கூட அஜித் பவாரும் வருவாப்புல. ஏன்னா அவங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். இப்போ இந்த இவங்க எல்லாத்துக்குமே நாயுடுக்கும் சரி நிதிஷுக்கும் சரி 2 பேருக்கும் பல விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக இவர் ராஜஸ்தானோட முன்னாள் முதல்வர் கெலாட் அவர் பெருசாக ஒரு ட்வீட்டே போட்டிருக்காப்புல, ஐயா நல்லா கேட்டுக்கங்க. இப்போ இதில் வாஜ்பாய் அரசு 98 இருந்துச்சுல்ல, அந்த டைமில் அங்கே மேலே சபாநாயகராக இருந்தது டிடிபி டிசைட் பண்ண ஆளு தான். இதே தெலுங்கு தேச பார்ட்டி இருக்குது, அவங்களும் சிவசேனாவும் சேர்ந்து டிசைட் பண்ண பார்ட்டி தான் சபாநாயகராக இருந்தாங்க. ஏன் யூபிஏ கவர்மெண்ட்டில் 2004 மார்க்சிஸ்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் சபாநாயகராக இருந்தாங்க. இவங்க ஒழுங்காக நடத்தலையா? இல்லை இவங்களுக்கெல்லாம் நடத்துகிற அளவுக்கு தகுதியாக, ஆனால் அமைச்சராக தகுதி இல்லை, சபாநாயகராகிறது கூட இவங்களுக்குலாம் தகுதி இல்லை. அவங்களாம் நல்லா தான் நடத்துவாங்க. ஏமாந்துராத நாயுடு, ஏமாந்தா என்ன நடக்குன்னு தெரியல. ராஜஸ்தானை பார்த்தீங்கல்ல, கோவாவை பார்த்தீங்கல்ல, ஏபியை பார்த்தீங்கல்ல, எம்பியை பார்த்தீங்கல்ல, என்ன செஞ்சாங்கன்னு ஞாபகம் இருக்கா? இன்க்ளூடிங் மணிப்பூர் என்ன செஞ்சாங்க ஞாபகம் இருக்கா? உடச்சி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஏன் நாயுடுக்கே இது நடந்திருக்க. ஐயா 2018 நினைக்கிறேன் உடச்சிட்டு வெளிநடப்பு பண்ணல, இந்த நம்பிக்கையில் வாக்கெடுப்பு கொண்டு வந்தாப்புல. எப்போ அவங்க 303 இருந்தப்போ. எதுக்காக? அவருக்கு சிறப்பு அந்தஸ்து. அந்த டைமில் ஒட்டு மொத்தமாக என்னதான் ஓட்டு போட்டாலும் அங்கே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நல்லாவே தெரியும். அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு எதிர்ப்பு இருக்குது. அவங்க வாய்ஸுக்கு அவங்களுக்கு பின்னாடி யாருமே அங்கே தனியால் கிடையாது. ஒருத்தன் உண்மையில் ஒரு உரிமைக்காக போராடுறப்ப அவனுக்காக ஒன்று சேர்றதுக்கு ஒரு கூட்டம் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்காக ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டான். ஐயா சந்திரபாபு நாயுடுலேருந்து 4 எம்பியை எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த சபாநாயகர் பதவியில் யார் போய் உட்கார்றாங்களோ அவங்க எந்த கட்சியாக இருக்காங்களோ, எந்த கட்சி நம்ம கட்சி, அதுக்கு ஏத்தாப்புல தான் அந்த நாடாளுமன்றம் அப்படியே மூவ் ஆகிட்டே போகும். அவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும்னு வைங்கள. 90% அவங்களுக்கு ஃபேவர். அவங்கள கேட்காம டிசைட் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் முன்கூட்டியே தெரியும். அதனால தான் இந்த சபாநாயகர் போஸ்ட்டு அவ்வளோ தூரம் ஆட்சியை கலைச்சிருக்காங்க சார். ஒன்றுமே இல்லாமல் அதாவது துண்டு ஆக்கி போட்டு கடைசியில் வந்து தலையில் துண்டை போட்டு நாடாளுமன்ற வாசலில் உட்கார அளவுக்கு ஆக்கிடுவாங்க. அவங்க சொல்கிற பேச்சு தான் கேட்கணும், அப்படி கொண்டு விட்டுருவாங்க. அது அவர் மட்டும் இல்லை, ஆம் ஆத்மி பார்ட்டி அவர் சேர்ந்தவர் அங்கே அந்த சேர்ந்த ஒரு எம்பி, அவர் தான் ஓப்பன் இன்விடேஷன், நீ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக கேட்டு வாங்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த திறமை இருந்தால் அந்த திறமைக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்குறோன்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட அது அப்படித்தான். நீங்கள் வெறும் என்கிட்ட இவ்வளோ பேர் தான் இருக்காங்க, அவ்வளோ பெரிய ஆளை நான் எப்படி எதிர்க்கிறது, அந்த கன்ஃபியூஷனுக்கு நீங்கள் போக வேண்டாம். உங்களுக்கு பின்னாடி உங்களை பேக்கப் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதுக்கு பலமாக லைஃப் லைனு நாங்கள் இருக்கோம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கு. அது இல்லாமல் இவர் காங்கிரஸ் கட்சி அசாம்னு நினைக்கிறேன், அவர் கோர்காய், அவர் ஒரு விஷயத்த அப்படியே போட்டு உடச்சிருக்காப்புல. ஒரு வேளை இதை ஒன்றால் வாங்க முடியலைன்னா, அதாவது இந்த இடத்துல நீங்கள் போய் உட்கார முடியலைன்னா இதுதான் நடக்கும். அவங்க ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக உடனே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட போகிறது கிடையாது.
நாளைக்கே வந்து அப்படியே எல்லாத்தையும் திருப்பி போட்டு பண்ண போகிறதில்ல. போனோன்னே பதவி இயக்கத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அழுதாப்புலையே அதை அப்படியே தலைகீழாக மாற்றிடுவாங்க. அந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அதை அப்படி தலைகீழாக திருப்பி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கட்சி எல்லாம் இருக்குல்ல, அந்த கட்சியெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு கட்சி இருந்துச்சுல்ல, அந்த கட்சியை கண்ணு கட்ட தூரம் வரையும் தேடினாலும் கிடைக்காத அளவுக்கு ஆக்கிடுவாங்க. அது எல்லாத்தையும் விட உங்களால் ஒரு விஷயம் அவங்க நினச்சது அத்தனையும் அவங்களால நிறைவேற்றிக்க முடியும். ஒட்டு மொத்தமாக குழி தோண்டி புதைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காங்க. நம்மளால் எதுவுமே, ஏன்னா இவர் நம்ம தலைவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கால, சூப்பர் ஸ்டார், வலுவான ஒரு எதிர்கட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ கூட நம்மளால், அதாவது எல்லாரும், அதாவது எந்த கூட்டணியில் இருக்கோ அதெல்லாம் வேற, ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே இந்த நாட்டை காப்பாற்றுறது தான் இருக்கும். இதை காப்பாற்றுறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பார்க்கணும். நம்மளை காப்பாற்றிக்கிறது முக்கியம்தான், அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நாட்டையும் காப்பாற்றணும். அதுக்கு நம்மளால் எது பண்ணணும், ஒரு குறைஞ்சபட்ச எதிர்ப்பை நம்மளால் வச்சு, அதை அவ்வளோ சீக்கிரம் அதை இதுக்கு முன்னாடி ஜல்லு புல்லுன்னு போயிட்டு வந்தாங்கல்ல, அப்படிலாம் போகாமல் அடி மேலே அடி வச்சு பயந்து எந்த இடத்துல வெடி இருக்குன்னு பார்த்து நடக்கிற அளவுக்கு நம்ம ஆக்கணும்னா நீங்கள் இதை வாங்கியே ஆகணும். எடுத்துக்காட்டோடு எல்லாமே எடுத்து சொல்கிறாங்க. பட் நல்லா தெரிஞ்சுங்க, இதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருமே இப்போ இருக்கிற என்டையர் அந்த பொலிட்டீஷியன்ஸில் ரெண்டு பேரும் பயங்கரமான பொலிட்டீஷியன்ஸ். அவங்களுக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும், அந்த போஸ்டோட பவர் என்னன்னு தெரியும், அது எப்படி. ஆனால் இப்போ அவங்களுக்கு உண்டான ஒரே ஒரு பிரச்சனை, எப்படி நம்ம இதை கேட்டு வாங்குறது, அதை வாங்கணுன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்களுக்கு இப்போ அந்த வழியை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கூட நாங்கள் இருக்கோம். நல்லா நினச்சி பாருங்கள், என்டிஏ ஆதரவு உள்ள ஒரு ஆளுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பார்ட்டி ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக அதை செய்வாங்க. நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க, ஏன்னா அவர் கையில் அந்த பவர் இருந்துச்சுன்னு வைங்கள, இவங்க நினச்சி இதெல்லாம் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஆட்டி வைக்க முடியாதுல்ல. அதுக்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க. பட் இதை வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவாக அவருக்கு, நான் சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாதது கிடையாது, நிதிஷுக்கு தெரியாத வழிமுறையெல்லாம் கிடையாது. அவங்க நிறைய செய்வாங்க, அவங்க பாலிடிக்ஸ் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் பண்ணாங்க. பட் அந்த பாலிடிக்ஸு அவங்க அதை பிரேக் த்ரூ பண்ண முடியுமா அவங்க கிட்ட? ஒருவேளை இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி கட்சி மட்டும்தான், அதான் அந்த ஒரு ஆளும் அரசு மட்டும்தான் வந்து ஆளுகளை வச்சுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா கூட்டணியில் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கேபினெட் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இல்லை. அந்த அளவுக்கு அவங்கள வந்து இம்பார்ட்டண்ட் அவங்க நினச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. அவங்க ஏன் இதை வந்து இது வரைக்கும் மேபி இதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் கடைசி ஆயுதமாக. ஒருவேளை இதில் வந்து ஐயா சந்திரபாபு நாயுடும் ஐயா நிதிஷ்குமாரும் ஜெயிச்சிட்டா ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கலாம். நம்மள உள்பட எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே செய்ய முடியாது. இன்னும் 5 வருஷம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு திட்டம் எதிர்த்தே கேட்க முடியாதுங்க. அப்படியே நம்மளை பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஓவர்டேக் தான். இங்கே நிற்கிறாப்புனா ஒன்று வளைஞ்சு போவானுங்க, இல்லை மேலே ஏறி போவானுங்க. முடிஞ்சு போச்சு. நம்மளை பற்றி எந்த கவலையுமே இருக்காது அவங்களுக்கு. அங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு, அதை பேசுகிறவங்களுக்கு, அதை செய்கிறவங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொன்றையும் அங்கே இருக்கிற அந்த சபாநாயகர் அப்ரூவ் பண்ணணும். இவங்க என்ன குட்டி கலாட்டா பண்ணணும்னு நினச்சாலும் அந்த குட்டி கலாட்டாவை ஒன்று இல்லாமல் ஆக்கிறதுக்கான பவரு சபாநாயகருக்கு உண்டு. அதை அவங்க எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றது, இந்த ஆதரவை அவங்க ஓகே பண்ணுவாங்களா மாட்டாங்க. ஒருவேளை ஓகே பண்ணிட்டாங்கன்னா இது 2 விதமாகவும் இருக்கும். இப்போ சொல்கிறேன் அந்த கிங் மேக்கர்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த ரெண்டு பேரை கண்டு உண்மையிலேயே பயப்படுவாங்க. இந்த ஆதரவு, இந்த மெஜாரிட்டி, அதான் அந்த இதுக்கு அந்த பொசிஷனுக்கு அவங்கள கார்னர் பண்ணாமல் ஒருவேளை சந்திரபாபு நாயுடு ஐயா சொல்கிறவங்களோ இல்லை நிதிஷ்குமார் அவங்க 2 பேர்களை கலந்து பேசி யார் சபாநாயகராக வரணும்னு அவங்க சொல்கிறாங்களோ அதை அப்படியே அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா இந்த பேச்சுக்கே வேலை இல்லை. பட் அட் த சேம் டைம் அதை அவங்க பண்ணலை அப்படின்னா இந்த கூட்டணி எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க ஒருவேளை நம்ம இவங்களை வந்து மீறி எதையாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த கூட்டணிக்கு இவங்க மொத்தமாக சேர்ந்து நம்மளை கவுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு பயத்தையும் உள்ளுக்குள்ளே உண்டு பண்ணும். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இல்லை உண்மையிலே இவங்க சொன்னதை அவங்க நிறைவேற்றி காட்ட போகிறாங்களா, நடக்கும்போது தான் தெரியும். பார்ப்போம். நன்றி.